பிரைஸ் லார்ட். யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Samuel chapter 17 verse 11. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஒரு ராட்சதனுடைய வார்த்தையை கேட்டு பயப்பட்ட கூட்டம், ஒரு பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு, ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு பயந்தார். இஸ்ரவேலுக்கு ராஜா பயந்தான், இஸ்ரவேலுடைய சேனை அத்தனையும் பயந்தது. ஒரு அபிஷேகத்தை இழந்த மனுஷனுக்குள்ளே உண்டாகிற பயத்தை பாருங்கள். அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த தைரியம் இருக்குது. ஆனால் அபிஷேகத்தை இழந்த பின்பு தன் அறியாத ஒரு பயம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்த அபிஷேகத்தை இழந்து போகாதபடிக்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? கோர்ட்டு கேஸை குறித்தா, இல்லை இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எதிர்ப்புகள், போராட்டங்களை குறித்தா, வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை குறித்தா? எதை குறித்து மகனே நீ பயந்து கொண்டிருக்கிறார்? எந்த காரியம் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது? பயப்படாது. சிறுமந்தையை நீ பயப்படாது. எந்த யுத்தத்தை கண்டு பயப்படாது. எந்த சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. இம்மட்டும் நடத்தினார், இனி நடத்துவார். வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தருவார். வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. என் தேவன் உங்களுக்கு அதிசயம் செய்வார். எல்லா பயத்தின் ஆவி உங்களை விட்டு மாறட்டும். எந்த ராட்சத ஆவியை கண்டு பயப்படாதீங்க. எந்த வியாதி, ராட்சத ஆவி போன்ற வியாதிகள், ஒரு கேன்சரோ, இல்லை ஒரு கிட்னி ப்ராப்ளமோ, இல்லை லிவர் டிஸ்ஃபங்க்ஷனோ, இல்லை குடல்ல பிரச்சனைகளோ, எனக்கு ஏதாவது சம்பவித்து விடுமோ என்று மரணமும் பயம் உங்களை மேற்கொண்டு இருக்கிறதா? என் தேவன் இப்பொழுது அதை கர்த்தர் மாற்றி போடுகிறார். வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன். பிறந்தநாள் திருநாள் காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். எல்லா பயத்தினாவி நீங்கட்டும் இயேசு நாமத்தில். வானம் திறக்கப்படட்டும். ஏசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் நடக்கட்டும். ஓ க்ளோரி டு காட். எல்லா செத்த உறுப்புகள் உயிர் அடைகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. என் தேவன் சொல்லுகிறார், வெகு நாட்களாய் ஜெபித்த காரியத்துக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டப் போகிறார். வெகு நாட்களாய் ஜெபித்த காரியத்திற்கு இன்றைக்கு உங்கள் கண்கள் ஒரு பெரிய பதிலை பார்க்கும் என்று என் தேவன் வாக்கு கொடுக்கிறார். டுடே, இன்றைக்கு நாள் முடிகிறதற்குள்ளாக ஒரு பெரிய சாட்சி சொல்ல போறீங்க. விசுவாசிக்கிறீர்களா? பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. எந்த மந்திரத்தை கண்டு, எந்த சூனியத்தை கண்டு, எந்த சேவினை கண்டு பயந்தாய் மகளே, என் கர்த்தர் அதை முறித்து போடுகிறார். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. God bless you. God bless you.